நானா என்ற தலைப்பு எனக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பை பார்த்த உடனேயே எல்லாரும் புரிஞ்சுக்கிறது என்ன, ஏதோ ஈகோவை பத்தி பேச போறாங்க. அது குறிப்பா பெண்களுக்கான இஜ்திமாவாக இருக்கிறது. இங்க நிறைய குடும்ப பெண்கள் குழுமி இருக்கிறாங்க. அப்ப குடும்ப பெண்கள் குழுமி இருக்கக்கூடிய இந்த சபையில நீயா நானா என்கிற ஒரு தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களில் எடுத்து பார்த்தால் ஏராளமான பிரச்சனைகள் வருவதற்கு ஒன்னு, அந்த குடும்பத்தை வழிநடத்தக்கூடிய குடும்ப தலைவர் இருக்கிறாரு, அவரிடத்தில் ஈகோ வந்து விடுகிறது. அல்லது அந்த குடும்பத்தை வழிநடத்தக்கூடிய குடும்ப பெண் இருக்கிறாங்கல்ல, அந்த பெண்ணிடத்தில ஈகோ வந்து விடுகிறது. இந்த ரெண்டு பேர்ல யாரோ ஒரு ஆள்கிட்ட ஈகோ வந்துருச்சுன்னு வைங்க, குடும்பமா இருக்குமா? எப்ப ஒரு குடும்பம் ஒரு சரியான குடும்பமா இருக்கும்? நீயும் நானும் இப்படி ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த குடும்பத்தை சரியாக கொண்டு போகணும் என்கிற ஒரு நிலை வந்தால்தான் அந்த குடும்பம் அது முன்னேற்ற பாதையை நோக்கி செல்லக்கூடிய குடும்பமாக இருக்குமே ஒழிய, ஒரு குடும்பத்தில் நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளா, ரெண்டு பேர்ல யாரு பெரிய ஆளு என்கிற ஒரு நிலை வந்து விட்டால் அது நிச்சயம் அந்த குடும்பம் முன்னேற்ற பாதையை நோக்கி வராது. அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவுரைகளை எடுத்து பாருங்களேன். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லக்கூடிய அறிவுரைகளை எடுத்து பாருங்களேன். இறைவனும் இறை தூதரும் சொல்லக்கூடிய எல்லா அறிவுரைகளும் பொதுவாக மனிதர்களிடத்தில் எந்த சந்தர்ப்பத்திலேயும் ஈகோ வரக்கூடாது. இது குடும்ப விஷயத்துல மட்டும் இல்ல. இப்ப நாம ஒரு இடத்துல வேலை செய்யறோம், ஒன்றுக்கு மேற்பட்ட ஆட்கள் சேர்ந்து ஒரு இடத்தில் பணி செய்கிறார்கள். அப்படி பணி செய்யக்கூடிய இடத்துல நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளா அப்படின்னு அங்க வேலை பார்க்கக்கூடிய ஆட்கள் வந்து அதுல போட்டி போடுறாங்கன்னு வைங்க, அந்த கம்பெனியை முன்னேற்ற பாதையை நோக்கி கொண்டு போக முடியுமா? ஒரு அரசாங்கம் இருக்கிறது. அரசாங்கம் என்று சொன்னால் அந்த அரசாங்கத்துல ஆட்சியாளர்கள் அப்படின்னு ஒரு ரோல் இருக்குது, அதிகாரிகள் அப்படின்ற ஒரு ரோல் இருக்குது. இதுல ஆட்சியாளர்கள் பெருசா அதிகாரிகள் பெருசா, ரெண்டு பேர்ல யாரு பெருசு அப்படின்னு ஒரு ஈகோ வருதுன்னு வைங்க, அந்த அரசாங்கம் முறையான அரசாங்கமா இருக்குமா? மக்களுக்கு செய்ய வேண்டிய அனைத்து பணிகளையும் அவங்க சரியா செஞ்சிடுவாங்களா? பொதுவாக எந்த ஒரு துறையை எடுத்துக்கொண்டாலும் ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள் கலந்து நாம் ஒரு துறையில ஈடுபடுகிறோம் என்று சொன்னால், அது குடும்பமாக இருந்தாலும் ஈகோ என்கிற ஒரு தன்மை நம்மிடத்திலே வந்துவிட்டால் அது நம்முடைய குடும்பத்தை நாச பாதையை நோக்கி கொண்டு சென்றுவிடும். இன்னைக்கு அதைத்தான் நம்முடைய சமுதாயத்தில் ரொம்ப அதிகமாக பார்த்து வருகிறோம். இன்றைக்கு நம்மளுடைய ஜமாத் சார்பாகவே ஒவ்வொரு மாவட்டங்களிலேயும் எத்தனையோ குடும்ப பிரச்சனைகள் மனுக்களாக வந்து கொண்டிருக்கிறது. மாநில நிர்வாகத்திலேயும் ஷரியத் கமிட்டி என்கிற ஒரு கமிட்டியை நாம ஏற்பாடு செஞ்சு அந்த முஸ்லிம்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த குடும்ப பிரச்சனைகள் ஏராளமாக வந்து கொண்டிருக்கிறது. இப்படி வரக்கூடிய பிரச்சனைகளை நாம் பார்த்தால் அதிலே வரக்கூடிய பிரச்சனைகளில் அதிகமான பிரச்சனை ஒன்னு, அந்த குடும்பத்தில் உள்ள தலைவரிடத்திலே ஈகோ ரொம்ப அதிகமாக இருக்கிறது, அல்லது அந்த குடும்பத்தை வழிநடத்தக்கூடிய அந்த பெண்ணிடத்துல நான் பெருசா நீங்க பெருசா என்கிற ஒரு தன்மை வந்து விடுகிறது. இந்த தன்மை வந்ததுனால தான் இன்றைக்கு ஏராளமான குடும்ப பிரச்சனைகள் இருக்கிறது. ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி போங்களேன், நம்முடைய பெற்றோர்கள் இருக்கிறாங்கல்ல, நம்ம பெற்றோர்களும் திருமணம் முடித்தார்கள், நாம நம்முடைய பெற்றோர்களுக்கு பிள்ளைகளாக பிறந்தோம். அவர்களுடைய வாழ்க்கையிலேயும் அவ்வப்போது சண்டை சச்சரவுகள் வந்தது. சண்டை சச்சரவு வராத எந்த குடும்பமும் இருக்க முடியாது. இப்ப இங்க கல்யாணம் முடிச்சவங்க இருக்கிறீங்கல்ல, உங்கள்கிட்ட கைதூக்க சொன்னா கூட நான் திருமணம் முடிச்சதுல இருந்து இப்ப உள்ள காலம் வர எங்க குடும்பத்துல எந்த சண்டையுமே வரவே இல்லை. எனக்கும் என்னுடைய மனைவிக்கு மத்தியில அல்லது எனக்கும் என்னுடைய கணவனுக்கு மத்தியில ஒரு சின்ன மனஸ்தாபம் கூட வரலன்னு சொல்லிட முடியுமா? ஒரு குடும்பம் என்று சொன்னால் குடும்பத்தில் மனஸ்தாபம் வருவது இயல்பு. அதை ஒருவரை ஒருவர் சரியா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு வைங்க, அது ஈஸியாக அது அப்படியே களைஞ்சு போயிடலாம். அது பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்காது. 30-40 வருஷத்துக்கு முன்னாடி நம்முடைய சமுதாயத்தினுடைய நிலை அப்படித்தான் இருந்தது. கணவனுக்கும் மனைவிக்கு மத்தியில சண்டை ஏற்படுகிறது என்று சொன்னால் 4 சுவத்திற்குள்ளேயே அந்த சண்டையை தீர்த்து கொள்வார்கள். அவர்களுக்குள்ளேயே பேசி ஒரு சுமூகமான முடிவிற்கு வந்து விடுவார்கள். ஒருவர் இன்னொரு விஷயத்துல விட்டு கொடுத்து, சரி உங்கள்ட்ட தப்பு நடந்துருச்சு, இனிமே இந்த மாதிரி தப்பு செய்யாதீங்க, குடும்பத்தை ஒழுங்கா வழி நடத்துங்க என்று இப்படி ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை ஆரம்பத்தில் அதிகம் இருந்தது. அதனால நீங்க 30-40 வருஷத்துக்கு முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா ஜமாத்துகள் இடத்துல நீங்க அதிகமா எதை பார்க்க முடியாது. ஹுலா கேட்டோ தலாக்கு கேட்டோ எங்களுடைய வாழ்க்கையை நீங்க பிரிச்சு வச்சிருங்க என்கிற மனுக்களை அதிகம் பார்க்க முடியாது. ஆனா இப்ப சமீப காலமா எப்படி இருக்குது? ஒரு பக்கம் கல்வி அறிவுல எவ்வளவோ நம்ம முன்னேறிட்டோம், பொருளாதாரத்துல எவ்வளவோ
எவ்வளவோ நாம் முன்னேறினாலும் ஒரு குடும்பத்தில் எப்படி நடக்கணும் அந்த முறை தெரியாமல் நாம் நடந்து கொள்கிறோமே. அப்படி முறை தெரியாமல் நடப்பதின் காரணமாகத்தான் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் பெரும் பெரும் பிரச்சனையாக இன்றைக்கு உருவெடுத்துக் கொண்டிருக்கிறது. அதனால தான் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லக்கூடிய முதலாவது தகவல், மனிதர்களாக இருக்கக்கூடிய நீங்க எந்த ஒரு நேரத்திலேயும் நான் தான் இருக்கிறதுலே பெருசு, மற்றவர்கள் எல்லாம் எனக்கு கீழே தான், மட்டமானவர்கள் தான் என்கிற இந்த ஒரு நினைப்பு முஸ்லிம்களுக்கு எக்காலத்தில் வந்துவிடக்கூடாது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி அறிவுரை சொன்னார்கள். சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு நபிமொழி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னைக்கு முஸ்லிம்களை பொறுத்த வரையில மறுமை என்று சொல்லப்பட்டால் அந்த மறுமைக்கு நாம ரொம்ப கூடுதல் முக்கியத்துவம் கொடுப்போம். அது மறுமையில சொர்க்கத்துல கொண்டு போய் சேர்க்கிற காரியம்னா அதுக்கு ரொம்ப கூடுதல் முக்கியத்துவம் கொடுப்போம். ஒரு விஷயம் நம்மளை சொர்க்கத்துல கொண்டு போய் சேர்க்காதுன்னு சொல்லப்பட்டா அதிலிருந்து விலகி இருப்பதிலேயும் நாம ரொம்ப கூடுதல் முக்கியத்துவம் கொடுப்போங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, லா யதுகுலுல் ஜன்னத மன் கான ஃபீ கல்பிஹி மிஸ்காலு தர்ரத்தின் மின் கிப்ர். எவருடைய உள்ளத்தில் பெருமையில இருந்து ஒரு அணு அளவு இருந்துட்டாலும், நிறைய பெருமையை பத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசல, ஒருவருடைய உள்ளத்துல பெருமை அடிக்கக்கூடிய அந்த தன்மையில இருந்து ஒரு அணு அளவு இருந்து விட்டால் கூட அத்தகைய நபரை அல்லாஹ் மறுமை நாளில் சொர்க்கத்தில் நுழைவிக்க மாட்டான், அல்லாஹ் அவங்களுக்கு மறுமையில சொர்க்கத்தை தர மாட்டான் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொல்றாங்க. அப்ப சஹாபாக்களுக்கு சில சந்தேகங்கள்லாம் வருது. அல்லாஹ்வுடைய தூதரே, ஒரு ஆளுடைய உள்ளத்துல பெருமை வந்துருச்சுன்னு சொன்னா அது அவரை மறுமையில் சொர்க்கத்துல கொண்டு போய் சேர்க்காதுன்னா, இன்னைக்கு நாங்க ஒரு நல்ல Dress போட நினைக்கிறோம், அந்த நல்ல Dress போடுறது இது எங்களை பெருமையில கொண்டு போய் தள்ளிடுமா? என்கிட்ட பொருளாதாரம் இருக்குது, அந்த பொருளாதாரத்தை வச்சு ஒரு புது செருப்பு ஒண்ணு நான் வாங்கி மாட்டேன்னு நினைக்கிறேன், இப்படி நாங்க நல்ல ஆடைகளை உடுத்துவதும் நல்ல செருப்புகளை நாங்கள் அணிந்து கொள்வதும் இப்படி நடக்கிறது, இது எங்களை பெருமையில எதுவும் கொண்டு போய் தள்ளிடுமா? ஏன்னா அந்த பெருமை எங்களை மறுமை நாள்ல நரகத்திலேயே நுழைவிக்காத அளவுக்கு கொண்டு போகுது இல்ல. அப்ப இது எங்களை பெருமையில போய் சேர்க்குமான்னு கேட்கும்போது அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ ஜமீலுன், அல்லாஹ்வே அழகானவன், யுஹிப்புல் ஜமால, அல்லாஹ் அந்த அழகைத்தானே விரும்புகிறான் அப்படின்னு அந்த சஹாபாக்களுக்கு பதில் சொல்லிட்டு, நீங்க Dress நல்லா போடுறது அது பெருமையில வராது, உங்களுடைய காசுல ஒரு நல்ல செருப்பு வாங்கி மாட்டுவது அது பெருமையில வராது. பெருமை என்று சொன்னால் அதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகிறார்கள், அல் கிப்ரு பதருல் ஹக், உண்மையை நீங்கள் மறைக்கக்கூடியவராக இருந்தால், வ கம்துன் நாஸ், அடுத்தவங்களை நீங்கள் இழிவாக நினைக்கக்கூடியவர்களாக இருந்தால், இதுதான் உங்களுடைய உள்ளத்தில் பெருமை குடிகொண்டு இருக்கிறது என்ற அர்த்தம். பெருமைக்கு என்ன விளக்கம் கொடுக்கறாங்க? Dress எல்லாம் சூப்பரா போடுறது அத பெருமைன்னு சொல்லல, எது உண்மையோ அந்த உண்மையை ஒருவன் மறைக்கின்றானா அவனுடைய உள்ளத்துல பெருமை வந்துருச்சு. அடுத்தவங்களை மட்டமா நினைக்கிறானா அவனுடைய உள்ளத்துல பெருமை வந்துருச்சு. இந்த பெருமை யாருடைய உள்ளத்துல அணு அளவு இருந்தாலும் அவன் மறுமையிலே சொர்க்கம் வரமாட்டான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே. எனது அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, இன்னைக்கு நாம நம்முடைய குடும்பத்தில் எப்படி நடந்திருக்கிறோம் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஆண்கள் நாம நம்முடைய குடும்பத்தில் எப்படி நடந்திருக்கிறோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி என்ற இரண்டு நபர்கள் இருக்கிற பொழுது ஒரு கணவன் மனைவியை மட்டமாக நினைக்கின்றானா, என்னுடைய மனைவிக்கு ஒண்ணும் தெரியாது, என் மனைவிக்கு விவரம் தெரியாது, எல்லாம் எனக்கு கீழே தான் கட்டுப்பட்டு நடக்கணும் என்று ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை மட்டமாக நினைத்தால் அவனுடைய உள்ளத்தில் பெருமை வந்து விட்டது என்ற அர்த்தம். அதே போல ஒரு பெண்ணு, என் கணவனுக்கெல்லாம் விவரமே தெரியாது, நல்லா உழைச்சு போடுவாரு, பொருளாதாரத்தை நல்லா சம்பாதிப்பாரு, பொருளாதாரம் சம்பாதிக்கிறதா என் கணவனுக்கு தெரியுமே ஒழிய மற்றபடி வீட்டு வேலைகள் எதையும் என்னுடைய கணவருக்கு பெரிய அளவுல தெரியாது, என்ன பொருளை வாங்கலாம் என்ன பொருளை வாங்கக்கூடாது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் என் கணவனுக்கு தெரியாது என்று ஒரு பெண்மணி தன்னுடைய கணவனை மட்டமாக அற்பமாக நினைக்க ஆரம்பித்து விட்டால் அது அவங்களுடைய உள்ளத்துல பெருமை வந்துருச்சுன்னு அர்த்தம். இதுல ஈகோனா அதனுடைய அர்த்தம் என்ன? எனக்கும் தான் எல்லா விவரமும் தெரியும், என்னுடைய வாழ்க்கை துணையாக இருக்கிற கணவனுக்கோ என்னுடைய வாழ்க்கை துணையாக இருக்கிற மனைவிக்கோ ஒண்ணுமே தெரியாதுன்னு ஒரு ஆள் நினைக்கிறான்னு வைங்க, அது குடும்பத்துக்குள்ள பல சண்டைகள் வருவதை போல அவர்களுடைய உள்ளத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அது பெருமையை ஏற்படுத்தி விடுகிறது. அந்த பெருமை அவர்களை மறுமையில் சொர்க்கம் வரவிடாமல் ஆக்குகிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அப்ப இதில் இன்னைக்கு நாம நம்முடைய வீடுகளில் எப்படி நடந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உங்களை நீங்களே சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். அதே மாதிரி
ஷைத்தானை பத்தி எவ்வளவோ பல செய்திகளை பார்க்கிறோம்ல. அந்த ஷைத்தான் எதற்காக கெட்டவனாக இறைவனால் அறிவிக்கப்பட்டான்? ஷைத்தான் அல்லாஹ் தஆலா சபிச்சானா இல்லையா? அவன் கெட்டவன் என்று அல்லாஹ் சொல்றானா இல்லையா? அந்த சைத்தான் கெட்டவனாக மாறுவதற்கு என்ன காரணம்? அவனுடைய உள்ளத்துல பெருமை என்கிற ஒரு தன்மை வந்தது. அல்லாஹ் தஆலா ஷைத்தானை படைத்திருந்தான், மலக்குமார்களை படைத்திருந்தான், மனிதர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இறைவன் தன்னுடைய கையால் படைத்திருந்தான். இப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்துவிட்டு மலக்குமார்களுக்கு இன்ன பிற உயிரினங்களுக்கு நீங்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அடிபணிந்து நடங்கள் என்கிற ஒரு கட்டளையை போட்டான். அப்பதான் ஷைத்தானுடைய உள்ளத்துல என்ன வந்துச்சு? அல்லாஹ்வை பார்த்தே கேள்வி கேட்டான். ஹலக்தஹு மின் தீன், அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நீ மண்ணால் படைத்தாய், என்ன நீ நெருப்புல படைச்ச? நெருப்பு பெருசா மண்ணு பெருசா? நெருப்பு தான் ரொம்ப பெருசு. அப்ப அப்படி இருக்கும் பொழுது என்னை எதற்காக அந்த ஆதமிற்கு பணிய சொல்லுகிறாய்? என்னால் பணிய முடியாது என்று இறைவனுடைய கட்டளைக்கு கட்டுப்பட மறுத்ததற்கு எது காரணமாக இருந்தது? நீ பெரியவனா நான் பெரியவனா என்கிற ஒரு நிலையை சைத்தான் அவன் தன்னுடைய மனதிலே வைத்தான். அந்த பெருமை என்கிற தன்மை அந்த சைத்தானை கியாம நாள் வரை சபிக்கப்பட்ட ஒரு இனமாக ஆக்கக்கூடிய அளவுக்கு கொண்டு போச்சே. அப்ப இப்படி நீங்கள் மார்க்கத்தில் எடுத்து பார்த்தால் ஈகோ தன்மையை, அடுத்தவர்களை அற்பமாக அடுத்தவர்களை மட்டமாக நினைக்கக்கூடிய தன்மையை மார்க்கம் கடுமையாக எச்சரிக்கக்கூடிய நிகழ்வுகள் ஏராளமான குர்ஆன் வசனத்துல பார்க்கிறோம், ஏராளமான ஹதீஸ்ல பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயம் இதிலிருந்து விடுபடாமல் இதற்குள்ளேயே பெரும் பெரும் பிரச்சனைகளை குடும்பத்திற்குள் சந்தித்துக் கொண்டே இருக்கிறது. கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்களேன். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல நமக்கு எப்படி அறிவுரை சொல்லுகிறான்? ஆண்களுக்கு சொல்லக்கூடிய அறிவுரையை எடுத்து பாருங்கள். அல்லாஹ் ஆண்களுக்கு சொல்லுகிற பொழுது சூரத்து நிசாவிலே ஒரு வசனத்திலே பார்க்கலாம். யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறைவனை நம்பிக்கை கொண்ட மக்களே, லா யஹில்லு லக்கும் அன் தரிசு நிசாஅ கர்ஹா, நீங்கள் பெண்களை பலவந்தமாக அடைந்து கொள்வது, ஒரு பெண்ணிற்கு விருப்பமே இல்லாமல் பலவந்தமாக நீங்கள் அந்த பெண்ணை அடைந்து கொள்வது எந்த ஆண்களுக்கும் தகுதி கிடையாது. இறைவன் குடும்ப அமைப்பை நமக்கு அழகாக விளக்கி சொல்லுகிறான். ஒரு குடும்பம் என்பது எப்படி இருக்க வேண்டும்? ஒரு ஆணு பெண்ணும் திருமணம் முடிக்கிறார்கள் என்று சொன்னால் திருமணத்திற்கு முன்பாகவே இருவரும் ஒருவரை ஒருவர் நேசிக்கக்கூடியவர்களாக இருக்கணும், ஒருவரை ஒருவர் விரும்பக்கூடியவர்களாக இருக்கணும். ஒரு பெண்ணுக்கு விருப்பம் இல்லாமல் ஒரு பெண்ணை திருமண வாழ்க்கையில் போய் தள்ளினால், அல்லது ஒரு ஆணுக்கு விருப்பம் இல்லாமல் ஒரு ஆணை திருமண வாழ்க்கையில் தள்ளினால் அது அவங்களுடைய வாழ்க்கையா இருக்காது. ஒரே பிரச்சனையாவே இருந்துகிட்டு இருக்கும், ஒரே சண்டையாவே இருந்துகிட்டு இருக்கும். அதனால அல்லாஹ் தஆலா ஆண்களுக்கு சொல்லுகிறான், நீங்கள் திருமணம் முடிப்பதாக இருந்தால் பெண்களை பலவந்தமாக அவங்களுடைய விருப்பம் இல்லாமல் நீங்கள் அவர்களை திருமணம் முடித்து விடாதீர்கள். வலா தஅதுலுஹுன்ன லிதذهبوا ببعض ما ஆதைதுமுஹுன்ன, அந்த திருமணத்தின் பொழுது எந்த மகரை அந்த பெண்ணுக்கு நீங்க கொடுத்தீங்களோ அந்த மகரை திரும்பி பெற வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்திற்காக நீங்கள் அந்த பெண்ணை துன்பப்படுத்திக் கொண்டே இருக்காதீர்கள் என்று இப்படியெல்லாம் அல்லாஹ் தஆலா அறிவுரை சொல்லிவிட்டு அந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா அடுத்து என்ன சொல்லுகிறான் என்று சொன்னால், வஆஷிருஹுன்ன பில் மஅரூஃப், இதுதான் அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த வசனத்தில் நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பகுதி. நீங்க ஒரு கல்யாணம் முடிக்கிறீங்களா, கல்யாணம் முடித்த பிறகு அந்த மனைவியர்களோடு உங்க குடும்ப பெண்களோடு நீங்கள் நல்ல விதத்தில் நடந்து கொள்ள வேண்டும். தேவையில்லாத சண்டைகள் உங்களுக்குள்ள வந்துகிட்டே இருக்கக்கூடாது, தேவையற்ற சச்சரவுகள் உங்களுக்குள்ள வந்துகிட்டே இருக்கக்கூடாது. அப்படி சண்டை சச்சரவுகள் உங்களுக்குள்ள வந்தாலும் அதை உடனே நீங்கள் தீர்த்து கொண்டு நீங்கள் சமாதானமாகி ஒரு நல்லவர்களாகத்தான் நீங்கள் வாழ வேண்டுமே ஒழிய உங்களுக்குள் சண்டை சச்சரவை படைத்த இறைவனாகிய நான் விரும்பவில்லை. நீங்கள் உங்களுடைய மனைவியர்களிடத்தில் நல்ல முறையிலேயே நடந்து கொண்டிருங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அடுத்து இன்னொரு தகவலையும் கூடுதலாக சொல்லுகிறான். நீங்கள் அந்த பெண்களுடைய விஷயத்துல ஏதேனும் ஒரு சில விஷயத்தை வெறுக்கக்கூடிய ஆளா கூட இருக்கலாம். என் மனைவி இந்த மாதிரி நடந்திருக்க கூடாது, இந்த விஷயம் தொடர்ச்சி என்னுடைய மனைவிட்ட ஒரே பிரச்சனையா இருக்குது என்று ஏதேனும் ஒரு விஷயத்தில் நீங்கள் உங்களுடைய மனைவியை வெறுக்கக்கூடியவராக இருக்கலாம். நீங்கள் எதை அப்படி நீங்கள் வெறுக்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்களோ அல்லாஹ் தஆலா அந்த விஷயத்தில் ஏராளமான நன்மைகளை வைத்திருப்பான். எந்த விஷயத்துல உங்க மனைவியினுடைய அந்த காரியத்துல ஒரு வெறுப்பு தன்மை தட்டுகிறதோ அதை வெறுக்கக்கூடிய தன்மையாக பார்க்காதீங்க. இறைவன் நாடினால் நீங்கள் வெறுப்பதை அது உங்களுக்கு அதிகமான நன்மை தரக்கூடிய ஒன்றாக கூட அல்லாஹ் தஆலா ஆக்கி வச்சிருப்பான். எனவே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில சண்டை சச்சரவில்லாத ஒரு வாழ்க்கையா கொண்டு போங்க.
பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கையை கொண்டு போவாங்க. கணவன் மனைவியா திருமணம் முடிக்கிறாங்களா, அவங்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாகத்தான் போக வேண்டுமே ஒழிய அவங்களுடைய வாழ்க்கையில் அடுத்தவங்க வந்து பஞ்சாயத்து பண்ற மாதிரி பெண்ணினுடைய குடும்பத்தார்களோ மாப்பிள்ளையுடைய குடும்பத்தார்களோ அல்லது ஒரு ஜமாத்தோ போய் பேசக்கூடிய அளவிற்கு இப்படி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையில் சொல்லுகிறான். இன்றைக்கு நம்மளுடைய குடும்பம் அப்படி அமைய வேண்டும் என்று சொன்னால் நமக்கு மத்தியில எந்த ஈகோவும் வரக்கூடாது. அந்த ஆண்களிடத்திலேயும் ஈகோ வரக்கூடாது, பெண்களிடத்திலேயும் ஈகோ வரக்கூடாது. நம்ம குடும்பத்துல யார் பெரிய ஆளு என்கிற அந்த ஒரு நிலை இல்லாம நம்ம எல்லாரும் சேர்ந்து வழி நடத்துவதுதான் குடும்பம் என்று நாம் நம்முடைய குடும்பத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்றால் அதுல ஆண்கள் கடைபிடிக்க வேண்டிய சில முக்கியமான அம்சங்கள் இருக்கிறது. அதை ஆண்கள் கடைபிடித்தால் அது அந்த குடும்பத்திற்குள் அதிகமான மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். அப்படி ஆண்கள் கடைபிடிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன? ஒரு ஆணாக இருக்கக்கூடியவர் முதலில் திருமணத்திற்கு பிறகு தன்னுடைய மனைவியை புரிந்து நடக்கக்கூடியவர்களாக இருக்கணும். நம்ம மனைவி அவங்களுடைய தன்மை என்ன, அவங்க ஒவ்வொரு நேரத்தில் எந்த மாதிரி நடந்துக்குவாங்க என்ற அந்த புரிதல் சரியா வந்துருச்சுன்னு வைங்க, எவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதை ரொம்ப சிம்பிளா கடந்துட்டு போயிடலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அப்படித்தான் நடந்து காட்டினாங்க. நாம எல்லாத்துக்குமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி முன்மாதிரியா சொல்றோமா இல்லையா? லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, உங்களுக்கு அனுப்பப்பட்ட தூதரிடத்தில் உங்களுக்கு அழகான முன்மாதிரி வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்றானே. அந்த முன்மாதிரிக்குரிய அந்த தூதர் நம்மிடத்தில் எப்படி வாழ்ந்து காட்டினார்கள்? ஒன்றுக்கு 10க்கு நெருக்கமான திருமணத்தை முடிச்சாங்களே, 10 திருமணத்தை அல்லாஹ்வுடைய தூதர் முடித்திருந்தாலும் அந்த 10 மனைவியர்களிடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள், அவங்களை ஒருவரை ஒருவர் எந்த அளவிற்கு புரிந்து நடந்து கொண்டார்கள், அதற்கு சில சம்பவத்தை நீங்கள் பார்க்கலாம். ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வீட்டிலே இருக்கக்கூடிய அந்த ஒரு நேரத்தில் அப்போது வேறு ஒரு மனைவியிடம் இருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு சில உணவுகள் தயார் செய்யப்பட்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய வீட்டிற்கு கொண்டு வரப்படுகிறது. பொதுவா பெண்களாக இருக்கும் பொழுது எந்த ஒரு பெண் இதை விரும்ப மாட்டாங்க. கணவர் தன்னுடைய வீட்டில் இருக்கும் பொழுது கணவனுக்கு இன்னொரு மனைவி இருக்கிறாங்கன்னு வைங்க, அவங்க வீட்டில இருந்து சாப்பாடு வருதுன்னு சொன்னா எந்த பெண்ணாவது அதை விரும்புவாங்களா? எல்லா பெண்களும் அதை விரும்பத்தான் மாட்டாங்க. அதே போல அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் அந்த விஷயத்தில் உடன்பாடு இல்லை, விருப்பம் இல்லை. என்ன செஞ்சிடுறாங்க? கோபத்தில் அந்த கொண்டு வந்த ஒரு பணியாளர் அந்த உணவை கொண்டு வருகிறார் ஒரு தட்டுல, அந்த தட்டையே கீழே தட்டி விடுகிறார். அப்படி அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தட்டிய பொழுது அந்த தட்டு கீழே விழுந்து உடைந்து விடுகிறது. கொஞ்சம் அந்த சூழலை யோசிச்சு பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு நிலையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள். வேறு ஒரு மனைவிட்ட இருந்து உணவு வந்து தயாராகி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டிற்கு வருகிறது. அவங்க கோபத்துல தட்டை தட்டி விட்டுட்டாங்க. இன்னும் ஒரு பணியாளர் அந்த கொண்டு வந்தவர் அவரும் அந்த சபையில தான் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி ஆயிஷா அவர்கள் மேல கோபப்படல. அது எப்படி ஒரு பணியாளர் முன்னாடி என்னை நீ இந்த மாதிரி நடத்தலாம்? எனக்காகத்தானே கொண்டு வந்தாங்க, எனக்காக அந்த தட்டு கொண்டு வரப்படுகிற பொழுது அது ஒரு பணியாளர் முன்னாடி நீங்க எப்படி இப்படி நடக்கலாம் என்று தன்னுடைய மனைவி அந்த இடத்துல கண்டிக்கலையே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தன்னுடைய மனைவியினுடைய மனநிலையை புரிகின்றார்கள். பொதுவா பெண்களாக இருந்தால் அவங்க இந்த விஷயத்துல கோபப்படுவது இயல்பு. அந்த கோபத்தை தான் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இந்த நேரத்தில் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை புரிந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களை எதையுமே கண்டிக்கல. அந்த பணியாளரை கொஞ்ச நேரம் இருக்க சொல்லிட்டு அங்க வீட்டில் இருக்கக்கூடிய வேற ஒரு தட்டை கொண்டு வந்து இதை நீங்க அங்க கொண்டு போய் கொடுத்துருங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் அனுப்பி வைத்த அந்த நிகழ்வை நீங்கள் ஆதாரபூர்வமான நபிமொழிகளிலே பார்க்கலாம். அப்ப இந்த நபிமொழி நமக்கு உணர்த்துகிற பாடம் என்ன? பொதுவாக இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நம்மள்ட்ட நடந்துருச்சுன்னு வைங்க, ஆண்களுக்கு கடுமையான கோபம் வந்து விடுகிறது, கடுமையான ஆத்திரம் வந்து விடுகிறது. குடும்பத்துல நிறைய பேர் இருக்கும் பொழுது ஏன் பேச்ச நீ கேட்க மாட்டியா என்கிற ஒரு நிலை வந்து அந்த மனைவியை அந்த பொது சபையிலேயே அடிக்கக்கூடியவர்களாகத்தான் இன்றைக்கு இருக்கிற சில முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்க நினைச்சிருந்தா என்ன செய்திருக்கலாம்? தன்னுடைய மனைவியை அந்த இடத்தில் கடுமையாக கண்டித்திருக்கலாம். அந்த மனைவியினுடைய மனநிலையை பார்க்கின்றார்கள். எல்லா பெண்களிடத்தில் இது போன்ற மனநிலை தான் இருக்கும் என்று அல்லாஹ்வின் தூதர் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை சரியாக புரிந்து கொண்டதனுடைய விளைவு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக அதை எதிர்கொண்டாங்களே. அதே மாதிரி இன்னொரு நிகழ்வு நாம் அனைவரும் அதிகமாக தெரிந்த ஒரு செய்தியும் கூட. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை சந்திப்பதற்காக யூதர்கள் சில ஆட்கள் அப்படியே வந்து கடந்துட்டு போயிட்டு அஸ்ஸலாமு அலைக்கும்ன்ற ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போறாங்க. நாம ஒரு ஆள் இன்னொரு ஆளை சந்திக்கும் போது அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்றோமா இல்லையா?
ஆனா அந்த யூதர்கள் பயன்படுத்திய வார்த்தை என்பது பார்த்தா சலாம் சொல்ற மாதிரி இருக்கும், ஆனா அதனுடைய நோக்கம் சலாம் சொல்வதாக இருக்காது. அஸ்ஸலாமு அலைக்கும்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாகட்டும், இதுதான் அதனுடைய அர்த்தம். ஆனா வந்த யூதர்கள் அந்த அஸ்ஸலாமுல உள்ள லாம கட் பண்ணிட்டு அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்லிட்டு போறாங்க. அதனுடைய அர்த்தம் உங்களுக்கு இறைவனுடைய நாசம் உண்டாகட்டும், சாந்தி உண்டாகட்டும் சொல்ல வேண்டிய இடத்துல நாசம் உண்டாகட்டும் என்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். இதை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டில் இருக்கும்போது கவனித்து கடுமையான கோபம் வந்து விடுகிறது. பொதுவா பெண்களுக்கு அந்த ஒரு கோபம் வருவது இயற்கை தான். தன்னுடைய கணவனை யாராவது திட்டாங்கன்னு வைங்க, இதுல பொதுவா பெண்களுக்கு கோபம் வருவது இயல்பு. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு கடுமையான கோபம் வந்து, அல்லாஹ்வின் தூதரே உங்களை பார்த்து இந்த மாதிரி நாசம் உண்டாகட்டும் சொல்றாங்களே, அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு நாசத்தை கொடுக்கட்டும் என்று கடுமையாக அந்த கோபத்தை வெளிப்படுத்துகிறார்கள். அப்ப கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்க, நான் வீட்டில் இருக்கும்போது எதுக்கு நீங்க கத்திக்கிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு எப்போது இதேதான் வேலை என்று ஏதாவது கண்டித்தார்களா? அந்த நேரத்திலேயும் மனைவியினுடைய யதார்த்தத்தை புரிகின்றார்கள். எந்த பெண்ணாக இருந்தாலும் தன்னுடைய கணவனை அடுத்தவர்கள் திட்டுவதை அந்த பெண் விரும்ப மாட்டாங்க. அதை புரிந்து கொண்டு தன்னுடைய மனைவிக்கும் அந்த இடத்துல அறிவுரை சொல்லுகிறார்கள். ஆயிஷாவே, நான் அவங்களுக்கு என்ன பதில் சொன்னேன் அதை நீங்க கவனிச்சீங்களா? அவங்க அஸ்ஸலாமு அலைக்கும் உங்களுக்கு நாசம் உண்டாகட்டும் சொன்னாங்கல்ல, நான் அவங்களுக்கு எதை பதிலா சொன்னேன்? வ அலைக்கும் உங்களுக்கும் அதுவே உண்டாகட்டும் என்று ஒரு வார்த்தையில சிம்பிளா நான் முடிச்சிட்டேனே. இது போன்ற விஷயத்துல நீங்கள் அதிகம் கோபப்படாதீங்க, கொஞ்சம் மென்மையாக நடந்து கொள்ளுங்கள். இன்னல்லாஹ ரஃபீகுன், அல்லாஹ்வே மென்மையானவன், யுஹிப்புர் ரிஃப்க, அல்லாஹ் மென்மையே விரும்புகிறான், எனவே நீங்கள் கொஞ்சம் மென்மையை கடைபிடிங்க என்று அதை அறிவுரையாகத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்களே ஒழிய தன்னுடைய மனைவி அந்த இடத்துல கண்டிக்கல. அது எப்படி வெளியாட்களை வந்து பேசுகிற பொழுது என்னைய மீறி நீங்க வீட்டுல பேசலாம் சொல்லல. ஏன்னா பொதுவா பெண்களுடைய இயல்பு அப்படித்தான் இருக்கும். இப்படி ஏராளமான நிகழ்வை சொல்லிக்கொண்டே போகலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவியை புரிந்து நடந்து கொண்ட அந்த நிகழ்வுகள் ஏராளம் இருக்கிறது. இன்றைக்கு அந்த ஒரு நிகழ்வு நம்ம குடும்பத்தில் ஒழுங்கா கடைபிடிக்கப்படுதுன்னு வைங்க. நம்மளை திருமணம் முடிச்ச கணவன்மார்கள் நம்மள்ட்ட இருக்கிற பிளஸ் மைனஸ் எல்லாத்தையுமே ஒழுங்கா புரிஞ்சுக்கிட்டு, சரி ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம மனைவிட்ட மைனஸ் இருந்தாலும் அதை அப்படியே நம்ம மத்த விஷயத்தை கவனிச்சுக்குவோம். நம்ம மனைவிக்கு அதை பின்னாடி பையை எடுத்து சொல்லிக்குவோம், அவங்களை கொஞ்சம் கொஞ்சமா நாம அதை திருத்திக்குவோம் என்கிற ஒரு நிலையில் அந்த கணவன்மார்கள் வந்து விட்டால், இப்படி அந்த கணவன் தன்னுடைய மனைவியை புரிய வேண்டிய விதத்தில் புரிந்து விட்டால் அது குடும்பத்திற்குள் பிரச்சனையை ஏற்படுத்தாது. அவர்களுக்கு மத்தியில் அன்பு பாசம் நெருக்கம் என்பது அதிகரிக்குமே ஒழிய அவர்களுக்கு மத்தியில் விரிசல் ஏற்படாது, சண்டை சச்சரவு ஏற்படாது, நீங்க பெரிய ஆளா நான் பெரிய ஆளா என்கிற ஒரு நிலை ஏற்படாது. அப்ப இதை ஆண்கள் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான விஷயமாக இருக்கிறது. அதே மாதிரி இன்றைக்கு பெண்களிடத்துல போய் கேளுங்க, எதுக்கு உங்களுக்கு இன்றைக்கு அந்த மாதிரியான தன்மை வருது? உங்க வீட்டுல வந்து அந்த ஆணுக்கு நிகராக நீங்க சில நேரங்கள்ல பேசுறீங்கன்னு சொன்னா, ஆணுக்கு நிகராக சில நேரங்கள் உங்களுடைய செயல்களை வெளிப்படுத்துறீங்கன்னா எதுக்காக நீங்க அப்படி வெளிப்படுத்துறீங்க என்று பெண்களிடத்துல கேட்டால், அப்ப அதுல பெண்கள் சொல்லக்கூடிய காரணங்கள் எப்படி இருக்கும்? வேற என்னங்க, நாங்க வீட்டுல எவ்வளவு கஷ்டப்படுறோம், வீட்டு வேலைகள்ல நாங்க எவ்வளவு சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம், என் கணவர் வேலை முடிச்சு வீட்டுக்கு வர்றாருல்ல, ஏதாவது அந்த வீட்டு வேலையில் எனக்கு உதவி ஒத்தாசை செய்யலாமே என்று இப்படி எதிர்பார்க்கக்கூடிய பெண்கள் இருக்கிறார்கள். அல்லது உதவி ஒத்தாசை செய்யாட்ட கூட வீட்டுல வந்த உடனே என்கிட்ட கொஞ்சம் மனம் விட்டு பேசலாம் இல்ல, இன்னைக்கு காலையில இருந்து நைட்டு வரை என்ன நடந்துச்சு, பிள்ளைங்க எந்த மாதிரி நடந்துக்கிட்டாங்க, வேற யாராவது வெளியாட்கள் வந்தாங்களா, அல்லது சொந்த பந்தத்துல யாராவது போன் அடிச்சு பேசினாங்களா என்று இப்படி மனம் விட்டு பேசணுமா இல்லையா? என் கணவர்கிட்ட அந்த தன்மை வரவே மாட்டுக்கு, இது எனக்கு பிடிக்காது. அந்த கணவன் மனைவிக்கு மத்தியில் வரக்கூடிய பிரச்சனைகள்ல எதுவும் ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. கணவன் வேலை செய்து விட்டு வீட்டுக்கு வந்தாலும் வீட்டுக்கு வந்த பிறகுதான் கையில போனை எடுத்து ஒரே போன்லயே இருக்கிறாரு. பேஸ்புக்ல நைட்டு 10 மணி 11 மணி ஆனாலும் வேலை முடிச்சுட்டு வர்ற ஆளு இப்படி போன்ல செலவழிக்கிறாரு, பேஸ்புக் வாட்ஸ்அப்ல நிறைய நேரத்தை செலவழிக்கிறாரு, ஏன்ட்ட நேரத்தை ஸ்பெண்ட் பண்றது இல்லையே. என்னிடத்தில் கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி என்னிடத்துல என்னன்னு கொஞ்சம் கேட்டா என் மனசுல உள்ள அந்த பாரத்தை என் கணவன்கிட்ட சொல்லுவனா இல்லையா? நான் வேற யார்கிட்ட சொல்ல முடியும்? என்னுடைய மாமனார் இடத்துல போய் நான் சொல்ல முடியுமா? என்னுடைய மாமியார் இடத்துல போய் சொல்ல முடியுமா? என்னுடைய பெற்றோர் இடத்துலயாவது என்னுடைய மனதில் உள்ள அந்த பாரத்தை நான் இறக்கி வைக்க முடியுமா? அப்ப நான் யாரிடத்துல என்னுடைய மனதில் உள்ள விஷயத்தை வெளிப்படையாக சொல்ல வேண்டுமோ அந்த கணவன் என்கிட்ட நேரத்தை ஸ்பெண்ட் பண்ண மாறுக்கிறாரு, என்னோட சகஜமா பேச மாறுக்கிறாரு,
வேலை முடிச்சுட்டு வந்த உடனே போனும் கையுமா தான் இருக்கிறாரே ஒழிய இது குடும்பத்திற்குள் பிரச்சனை ஏற்படுகிறது. அந்த பிரச்சனையினுடைய வெளிப்பாடு தான் ஒரு கட்டத்துல நீங்க இந்த குடும்பத்தை வழி நடத்துறாளா, நான் வழி நடத்துறாளா, குடும்பத்துல யாரு பெரிய ஆளு என்று கேட்பதற்கு இது போன்ற சில நிகழ்வுகளும் காரணமாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அப்படி நடந்தாங்களா? அல்லாஹ்வின் தூதருக்கு எவ்வளவு பெரிய ஒரு பொறுப்புகள். இன்றைக்கு ஒரு ஆண் இருக்கிறான் என்று சொன்னால் குடும்பத்தை பொருளாதார ரீதியில் வழி நடத்துகிற பொறுப்பு மட்டும்தான் இருக்கிறது. அதே போல நம்முடைய ஜமாத்துல இணைந்து பணியாற்றக்கூடிய சகோதரர்களாக இருந்தால் அந்த பொருளீட்டக்கூடிய அந்த பொறுப்பையும் தாண்டி இந்த ஜமாத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய அந்த ஒரு பொறுப்பு இருக்கும், அவ்வளவுதான். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட பொறுப்பு என்ன? அவங்க குடும்பத்திற்காக பொருளீட்டக்கூடிய பொறுப்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவங்கள்ட்ட இருந்துச்சு. மக்களுக்கு மார்க்கத்தை எடுத்து வழி நடத்தக்கூடிய ஆன்மீக தலைவர் என்கிற ஒரு பொறுப்பு இருந்தது. மதீனாவிலே கடைசி 10 ஆண்டு காலம் அந்த மதீனா மக்களை ஆளக்கூடிய ஆட்சியாளர் என்கிற ஒரு பொறுப்பு இருந்தது. அப்ப ஆன்மீகத்திற்கு தலைவர், ஆட்சியாளர் என்ற அடிப்படையில் ஆட்சி அதற்கும் தலைவர், குடும்பத்தின் அடிப்படையில் குடும்பத்திற்கும் தலைவர். பல மக்கள் மார்க்கத்தினுடைய சந்தேகங்களை கேட்டு வருகிற பொழுது அதற்கெல்லாம் விளக்க வேண்டிய பொறுப்பு. இப்படி பலகட்ட பொறுப்புகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவங்களுக்கு இருந்தாலும் எந்த சந்தர்ப்பத்திலாவது மனைவியிடத்தில் ஒதுக்கக்கூடிய நேரத்தில் குறை வச்சாங்களா? மனைவிகளிடத்துல பேசக்கூடிய அந்த பேச்சுக்கள்ல குறை வச்சாங்களா? ஒரு கணவன் மனைவி அந்த இருவருடைய வாழ்க்கை எந்த அளவிற்கு அன்யோன்யமாக நெருக்கமாக இருக்குமோ அதில் ஏதாவது குறை வச்சாங்களா? எதையுமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு குறை வைக்கலையே. அதுக்கு உதாரணத்திற்கு நீங்கள் சுனன் அபூதாவுதில் பதிவு செய்யப்பட்ட ஒரு நபிமொழியை பார்க்கலாம். ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்ற மக்களோடு வெளியே பயணத்திற்கு போறார்கள் ஒரு தேவைக்காக. அந்த பயணத்தில் போய்கிட்டு இருக்கும் பொழுதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு என்ன செய்யறாங்க, மற்ற எல்லா மக்களையும் நீங்க கொஞ்சம் முன்னாடி போங்க அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்கள் மற்றவர்களை முன்னாடி அனுப்பிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்களும் அவங்களுடைய மனைவி மட்டும் அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவங்க அந்த இடத்தில் இருக்கிறார்கள். இருந்து என்ன நடக்குது, ஓட்டப்பந்தயம் வச்சுக்குவோம், யாரு ஃபர்ஸ்ட் ஓடுறான்னு பார்ப்போம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்களுக்கும் அவங்களுடைய மனைவிக்கு மத்தியிலே ஒரு ஓட்டப்பந்தயம் நடைபெறுகிறது. அந்த ஓட்டப்பந்தயத்துல அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் முதலில் ஜெயித்து விடுகிறார்கள். திரும்ப கொஞ்ச நாள் ஆகுது. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா ஆரம்பத்திலே ஒல்லியாக இருந்தார்கள், வேகமாக ஓடி தன்னுடைய கணவனை அந்த போட்டியில ஜெயித்து விட்டார்கள். வேற ஒரு பயணத்துல போகும் பொழுது அப்பையும் மக்களை சீக்கிரம் போக சொல்லிட்டு மீண்டும் ஓட்டப்பந்தயம் வைப்பமா என்று அல்லாஹ்வுடைய தூதர் அந்த ஓட்டப்பந்தயத்தை வைக்கிற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் என்னை அந்த இடத்துல முந்தி ஜெயித்து விட்டார்கள். அப்படி ஜெயித்து விட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹாதிஹி பித்தில்க சபிகா, இதுக்கு முன்னாடி நீங்க ஓட்டப்பந்தயம் ஓடி ஜெயிச்சீங்களே அதுக்கு நான் இப்ப உங்களை ஜெயிச்சு காட்டிட்டேன் என்று இதுக்கு முன்னாடி உள்ளதுக்கு இது பதில் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் என்கிற ஒரு நிகழ்வை சுனன் அபூதாவுத் என்ற ஹதீஸ் கிரந்தத்திலே நாம பார்க்கிறோம். இது நீங்க கவனிக்க வேண்டிய செய்தி என்னன்னா, இன்னைக்கு நம்ம கணவர் இப்படி ஓட்டப்பந்தயம் என்னைக்காவது நம்மளை கூட்டிட்டு போயிருப்பாங்களா? வெளியே ஆட்கள் இல்லாத நேரங்கள்ல இப்படி வாங்க நம்ம ஓட்டப்பந்தயம் ஓடுவோம் அப்படி சொல்லக்கூடிய இன்னைக்கு கணவருடைய நிலையும் அப்படி இல்லை. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவங்க ஒரு தேவைக்காக வெளியே போகிற பொழுதும் மனைவியினுடைய மனநிலையை புரிஞ்சிருக்கிறாங்கல்ல, மனைவி எதுக்கு ஆசைப்பட்டு இருக்கிறாங்க அதை புரிஞ்சிருக்கிறாங்கல்ல. இன்றைக்கு இப்படி ஒரு கணவன் மனைவி இடத்தில் நடக்கட்டுமே, அவங்க மத்தியில வேற பிரச்சனை வந்தா கூட அந்த பிரச்சனையை பெருசாவே எடுக்க மாட்டாங்க. சரி, நம்ம கணவர் என்னைக்கோ ஒரு நாள் அப்படி பேசிட்டாங்க, அதை எதுக்கு நம்ம பெருசா எடுத்துக்கிட்டு நம்ம சகஜமா எடுத்துக்குவோம். மற்ற விஷயத்துல நம்ம கணவர் எவ்வளவு நல்ல முறையில் நடக்கிறாங்க, மற்றவங்க எல்லாம் மனைவிட்ட நேரம் ஒதுக்கி பேசாம இருக்கிறப்ப நம்ம கணவர் வேலை முடிச்சு நைட்டு 10 மணிக்கு வந்தாலும் நம்மள்ட்ட என்னன்னு கேட்கிறாரு, நம்மளுடைய பாரத்தை இறக்கி வைக்கிறதுக்கு அது ஒரு வாய்ப்பா இருக்குது. என்னுடைய கணவரை விட வேற யாருங்க வர முடியும் என்கிற ஒரு நிலையில் அந்த பெண் வந்துருவாங்க. இப்படி அந்த கணவன் மனைவிக்கு மத்தியில ஒரு நெருக்கம் வந்துருச்சுன்னு வைங்க, அவங்களுடைய வாழ்க்கையில என்னதான் அடுத்தவங்க உள்ள புகுந்து அதிலே குழப்பத்தை ஏற்படுத்த நினைத்தாலும் ஒரு காலம் உங்க குடும்பத்துல எந்த குழப்பத்தையும் ஏற்படுத்த முடியாது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதையெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில மனைவிமார்களிடத்தில் ஒதுக்க வேண்டிய நேரங்களில் அதை சரியாக ஒதுக்கி இப்படி செய்து காட்டியிருக்கிறார்கள். இன்னும் வீட்டு வேலைகள் ஈடுபடுறதுல கூட அதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈடுபட்டு இருக்கிறார்கள். ஏதாவது Dress கிழிஞ்சிருச்சுன்னு வைங்க, மனைவிட்ட சொல்லி அதை தச்சு கொடுங்கன்னு கேட்க மாட்டாங்க. அந்த கிழிந்த ஆடைகளை அல்லாஹ்வுடைய தூதரை தைத்துக் கொள்வார்கள். அதே போல வீட்டுல ஏதாவது வேலைகள் இருந்துச்சுன்னா நாங்க சொல்லாமலேயே அல்லாஹ்வுடைய தூதர் அந்த வேலையை இழுத்து போட்டு செய்வாங்க. தொழுகையினுடைய நேரம் வந்து விட்டால் தொழுகைக்கு சென்று விடுவார்கள் என்கிற செய்தியை ஹதீஸ் கிரந்தங்கள்ல பார்க்கிறோமே. அப்ப இதுவெல்லாம் நமக்கு சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு செய்தி, இன்றைக்கு இது நம்முடைய குடும்பத்தில் கடைபிடிக்கப்படாவிட்டால், குடும்பத்தை வழிநடத்தக்கூடிய குடும்ப தலைவர் தன்னுடைய மனைவி இடத்துல பேசுவதற்கு நேரம் ஒதுக்காம
அவங்க மனசுல என்ன இருக்குது கேட்பதற்கு நேரம் ஒதுக்காம, இன்னும் சொல்ல போனா நம்மளுடைய சமூகத்துல பெரும்பாலான பெண்கள் வெளியே வேலைக்கு போறதில்ல, வீட்டுக்குள்ளே தான் அடங்கி இருக்கிறார்கள். அது சென்னை போன்ற பெருநகர பகுதிகளில் வெளியே அதிகமாக நம்முடைய சமூக பெண்களை பார்க்க முடியாது. 4 சுவத்துக்குள்ளதான் அவங்களுடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டே இருக்கிறது. அப்ப இப்படி ஓடக்கூடிய அந்த நேரத்தில் கணவன்மார்கள் அந்த பெண்களிடத்துல நேரம் ஒதுக்கி எந்த ஒரு காரியத்தையும் செய்யாவிட்டால் அது அந்த பெண்களுக்கு ஒரு விதமான மன இறுக்கத்தை தந்து, அந்த மன இறுக்கம் இன்றைக்கு குடும்பத்தில் பல்வேறு பிரச்சனைகள் வருவதற்கு அது ஒரு வாய்ப்பாக அமைகிறது. அப்ப இதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆண்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த விஷயத்துல கரெக்டாக இருந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி ஆண்களுக்கு மட்டும் அறிவுரை சொன்னா பத்தாது, பெண்களுக்கும் இது விஷயத்துல இன்னும் சில கூடுதல் அறிவுரைகள் தேவைப்படுகிறது. பெண்களாக இருக்கக்கூடிய நீங்க உங்களுடைய நிலையை மட்டும் கவனிப்பீர்கள், நம்மளுடைய மனபாரத்தை எப்படி இறக்கிறது, நீங்க உங்களுடைய நிலையை கவனிப்பீர்கள். அதே போல உங்களுடைய கணவரிடத்தில் நீங்கள் கேட்டு இருக்கிறீர்களா? சரி, இன்னைக்கு நீங்க வேலைக்கு போனீங்களேங்க, பொருளாதாரம் சம்பாதிக்கிறது இன்றைய காலத்துல கணவன்மார்கள் படக்கூடிய கஷ்டம் இருக்குதே, கொஞ்ச நஞ்ச கஷ்டம் இல்லை, எல்லாத்துலயும் போட்டி, எந்த தொழிலை எடுத்தாலும் போட்டி. ஒரு செல்போன் கடை வச்சு முன்னேறலான்னு பார்த்தா அது செல்போன் கடையா நிறைய இருக்கிறது. வேற ஏதாவது ஒரு துறையை கையில எடுத்தோம்னா அந்த துறையில் போட்டி இருக்கிறது. இப்படி பல்வேறு போட்டிகளுக்கு மத்தியில நம்ம முன்னேற வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு கணவன்மார்கள் எல்லாம் கஷ்டப்படுறாங்க. எதுக்காக? 3 வேளை சாப்பாட்டுக்கு கணவன் அவர் கஷ்டப்படுறாரா? அவருடைய வயிறு மட்டும் நிரம்ப வேண்டும் என்று நினைத்தால் இன்னைக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டிய தேவையில்லையே. நம்ம மனைவி நல்ல முறையில வரட்டும், நம்ம பிள்ளைங்களை நல்ல முறையில வரட்டும், நம்ம கல்வியில பின்னாடி இருந்தாலும் நம்ம பிள்ளைங்களை படுப்பில் எப்படியாவது நம்ம உச்சத்துல கொண்டு வந்து விட்டுறணும் என்பதற்காகத்தான் கணவன் போராடி கொண்டிருக்கிறார். அப்படி கணவன் போராடக்கூடிய நேரத்தில் அந்த கணவனுடைய மனநிலை என்ன, அதையும் பெண்களாக இருக்கக்கூடிய நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். வெளியே வேலையில டென்ஷனோடு வந்திருப்பாரு, வந்த உடனே நாம வீட்டில் உள்ள நம்ம பிரச்சனையை ஆரம்பிச்சுக்கிட்டோம்னு வைங்க, இருக்கிற கோபத்துல இன்னும் கோபம் அதிகமாகி அது இன்றைக்கு கடுமையான சண்டைகள். இன்றைக்கு அதுவும் நம்ம ஜமாத்துல வரக்கூடிய மனுக்கள்ல, நீதிமன்றங்கள் மற்ற சமூகத்தில் நீதிமன்றங்கள்ல போகக்கூடிய மனுக்கள்ல ஆரம்பத்துல கூட திருமணம் முடிச்சு பல வருஷம் கழிச்சு தான் டைவர்ஸ் கேட்டு போய்கிட்டு இருந்தாங்க. கல்யாணம் முடிச்சு 3 மாசத்திலேயே டைவர்ஸுக்காக வந்து நிக்கிறாங்க, விவாகரத்துக்காக வந்து நிக்கிறாங்க. கேட்டா எங்க 2 பேருக்கு மத்தியில ஒரு புரிந்துணர்வு வரமாடுக்குது, எங்க 2 பேருக்கு மத்தியில ஒரு அந்யுன்ய நெருக்க வரமாடுக்குது, அதனால எங்களை எப்படியே பிரிச்சு விட்டுருங்க என்று கல்யாணம் முடிச்ச 3வது மாசத்திலேயே இன்றைக்கு விவாகரத்தை நோக்கி இந்த சமுதாயம் போய் கொண்டிருக்கிறது என்று சொன்னால், இப்படிப்பட்ட நேரத்தில் நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு செய்தி, நம்மளுடைய கணவர் அவருடைய மனநிலை என்ன, அவருடைய விருப்பம் என்ன. நம்ம குடும்பத்திற்காக எவ்வளவோ நேரத்தை செலவிடக்கூடியவர், அவருக்கு வேற ஏதாவது கூடுதல் ஆசை இருக்கலாமே. பொதுவா இன்னைக்கு நம்ம சொல்லுவாங்க, நிர்வாக வட்டத்தில் இருக்கிறவங்க நல்ல நிர்வாகத்திற்காக பணி செய்கிற பொழுது அவங்களுடைய உள்ளத்துல இன்னொன்னு என்ன இருக்கும் தெரியுமா? நாம் இப்படி நிர்வாகத்துக்காகவே நேரத்தை செலவிடுறோமே, நம்ம மனைவி என்ன நினைப்பாங்கன்னு தெரியலையே. குறிப்பாக பெருநாள் தினங்கள் வருகிறது, மற்றவர்கள் எல்லாம் பெருநாள் தினத்தை எளிதாக சந்தோஷமாக கொண்டாடி விட்டு போய்விடுவார்கள். ஆனால் ஒருவர் நிர்வாகியாக இருக்கின்றார் என்று வையுங்கள், பெருநாள் தினத்தில் சில நேரங்களில் அவர் குடும்பத்தோடு கொண்டாட முடியாது. நிறைய பேர் ஆட்கள் வருவார்கள், தொழும் திடலில் நிறைய வேலைகள் இருக்கும், அதை ஒரு நிர்வாகி இருந்து செயல்பட்டு கொண்டிருப்பார். ஹஜ் பெருநாள் வருதா, கூட்டு குர்பானி கொடுக்க வேண்டிய வேலைகள் இருக்கும். மற்றவர்கள் எல்லாம் வீட்டில் குர்பானியை கொடுத்து விட்டு நல்ல மகிழ்ச்சியோடு வீட்டில் இருக்கிற பொழுது ஒரு ஜமாத்துல பணியாற்றக்கூடியவர் அவர் அந்த டயத்தில் வீட்டில் நேரத்தை ஒதுக்க முடியாது. அந்த டயத்தில் அவர் வீட்டில் நேரம் ஒதுக்க முடியாம ஜமாத்துடைய பணிகளில் ஈடுபடும் பொழுது ஒரே ஜமாத்துன்னு ஜமாத்தை நோக்கியே போறீங்களே, உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இல்லையா, உங்களுக்கும் மனைவி பிள்ளைகள் இல்லையா என்று இப்படி பேசக்கூடியவர்களாக ஒரு சில ஆட்கள் இருக்கிறாங்க. நிறைய பேர் அப்படி இல்லை, ஒரு சில நபர்களிடத்தில் இந்த மாதிரி எண்ணம் இருக்குது. இதையும் அப்படியே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கைக்கு வாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி மனைவியர்களை புரிந்து நடந்தார்களோ, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியர்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புரிந்து நடந்தார்கள். உதாரணத்திற்கு சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு நபிமொழி, ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவியர்களோடு வீட்டில் இருக்கும் பொழுது உரிமையோடு அந்த பெண்கள் என்ன செய்யறாங்க, குடும்ப செலவினத்துக்காக நீங்க கொடுக்குறீங்களே அந்த தொகை எங்களுக்கு பத்தல, இன்னும் கொஞ்சம் அதிகமா கொடுங்க என்று அல்லாஹ்வின் தூதரிடத்தில் உரிமையாக அந்த பெண்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்காக உமர் ரலியல்லாஹு அன்ஹு வெளியே வந்து சலாம் சொல்லி அனுமதி கேட்கின்றார்கள். அப்படி அனுமதி கேட்கும் பொழுது வெளியே உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய குரலை கேட்ட உடனே
அதுக்கு முன்னாடி நல்ல கடுமையாக உயர்ந்த சப்தத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல உரிமையாக பேசிக் கொண்டிருந்த அந்த மனைவியர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்கன்னு தெரிஞ்ச உடனே எல்லா பெண்களும் சைலண்ட் ஆயிட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது கடுமையான சிரிப்பாகுது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவங்க தான் இவ்வளவு பேசிக்கிட்டு இருந்தாங்க, உமர் அவங்க சத்தத்தை கேட்டு இப்படி எல்லாம் அமைதி ஆயிட்டாங்களே என்று சொல்லி அங்கே இருக்கும் பொழுது திரும்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை உள்ளே வருவதற்கு அனுமதி கொடுக்கறாங்க. சிரிச்ச நிலையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும் பொழுது அப்பதான் உமர் கேட்கறாங்க, நீங்க எதுக்காக சிரிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? இல்ல நான் என்னுடைய மனைவியர்களை நடத்த சிரிச்சுக்கிட்டு இருக்கிறேன். நீங்க வர்றதுக்கு முன்னாடி அவ்வளவு உரிமையா பேசினவங்க, நீங்க வந்த பிறகு இவ்வளவு சைலண்டா இருக்கிறாங்களே, அவங்களை நினைச்சுதான் நான் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய நிகழ்வுகளை ஹதீஸ்ல பார்க்கிறோம். இதுல அந்த பெண்கள் யாருமே சண்டை போடல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருளாதார நிலையை கவனிக்கிறாங்க. பொருளாதார நிலையை கவனித்து இன்னும் எங்களுக்கு செலவினத்திற்கு கொஞ்சம் அதிகம் தாங்க என்று தன்னுடைய கணவரை புரிந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களிடத்துல வைத்த அந்த கோரிக்கைகளை எல்லாம் ஹதீஸ்ல பார்க்கிறோமே. இன்னும் நாம் அதிகமாக கேள்விப்பட்ட ஒரு செய்தி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவது திருமணம் முடித்த அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அல்லாஹ்வுடைய தூதர், இறை தூதராக தேர்வு செய்யப்பட்டதை ஹிரா குகையில் தேர்வு செய்யப்பட்டார்கள். அப்படி தேர்வு செய்யப்பட்ட தகவல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அதை ஆரம்பத்தில் அவங்களால புரிந்து கொள்ள முடியல. அந்த குகையிலிருந்து ஒரு விதமான அச்சத்துல நடுக்கத்தோடு அங்கே வெளியே வருகிற பொழுது, தன்னுடைய வீட்டிற்கு வருகிற பொழுது மனைவி அவங்க என்ன பண்ணல, உங்களை யார் அந்த குகையில போய் தனியா போய் இருக்க சொன்னா, உங்களை யார் இந்த மக்களுக்காகவே சிந்திக்க சொன்னா என்ற கேள்வி கேட்கல. வெளியே போய்விட்டு தன்னுடைய கணவர் ஒரு பதட்டத்தோடு வருகிற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லுகிறார்கள். லா யுஹ்ஸி கல்லாஹு அபதா, இறைவன் உங்களை ஒருபோதும் இழிவுபடுத்த மாட்டான். நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க, நீங்க எதுக்கு அச்சப்படுறீங்க? இறைவன் உங்களை ஒருபோதும் இழிவுபடுத்த மாட்டான். நீங்க நிறைய நன்மையான காரியத்தை செய்றீங்க, ஏழைகளுக்கு உதவுறீங்க, அண்டை வீட்டார்களுக்கு உதவுறீங்க, கஷ்டப்படக்கூடியவங்களுக்கு உதவுறீங்க, இவ்வளவு நல்லது செய்யக்கூடிய உங்களை இறைவன் ஒருபோதும் இழிவுபடுத்த மாட்டான் என்று தன்னுடைய கணவனுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய விதமாக இப்படி தன்னுடைய கணவரை புரிந்து அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நடந்து கொண்டார்களே. இது போன்ற ஏராளமான செய்திகளை சொல்லிக்கொண்டே செல்லலாம். இது இங்க பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்ன? இன்றைக்கு எந்த குடும்பங்கள்ல இது போன்ற காரியங்கள் சரியாக நடைபெறுகிறதோ அந்த குடும்பத்தில் நீயா நானா என்கிற பேச்சே வராது. நம்ம எல்லாரும் சேர்ந்து வழி நடத்துவதுதான் அது சரியான குடும்பம் என்பதை உணர்ந்து நடப்பார்கள். எங்கே இது போன்ற விஷயங்கள் சரியா கடைபிடிக்கப்படவில்லையோ, அது ஆண் கடைபிடிக்காவிட்டாலும் சரி அல்லது அந்த பெண் கடைபிடிக்காவிட்டாலும் சரி, அது அந்த குடும்பத்திற்குள் ஒரு விதமான பிரச்சனையை ஏற்படுத்தி அந்த குடும்பத்திற்குள்ள ஒரு பிரிவு வருகிறது. அப்படி கணவன் மனைவி பிரிகிறாங்கன்னு வைங்க, அதுல பிள்ளைங்களுடைய பாதிப்பு அதை பெரியவங்க பார்க்கறது இல்ல, திருமணம் முடிச்ச அந்த தம்பதிகள் பார்க்கறது இல்ல. ஒரு கணவனும் மனைவியும் அவங்களுடைய வாழ்க்கையிலிருந்து பிரிந்து போய்விட்டால் அந்த பிள்ளைகள் படக்கூடிய கஷ்டங்கள் இருக்குது, சொல்ல முடியாத பல கஷ்டங்கள்ல போய் விழுகிறாங்க. அப்ப அப்படிப்பட்ட சிரமத்துல நாம நம்ம குடும்பத்தை கொண்டு போய் தள்ளணுமா? அப்ப இதை கவனத்தில் கொண்டு நம்மளுடைய குடும்பம் என்பது ஒவ்வொருவருக்கும் அவர்களுக்குள்ள ரைட்ஸ் என்ன என்பதை புரிந்து கொண்டு நாம் நடந்து கொண்டோம் என்று சொன்னால் நாம் அடுத்தவர்களை சரியான முறையிலே மதித்து குடும்பத்தை கொண்டு செல்லலாம். அது இந்த உலகத்திலேயும் ஒரு சிறந்த குடும்பமாக வாழ்ந்து மறுமையிலேயும் நாம் சொர்க்கம் செல்வதற்கு ஒரு காரணமாக அமையும். எந்த நபர்கள் இதை கடைபிடிக்காம, இல்ல நான் என் மனைவியை மட்டமாத்தான் நினைப்பேன், இல்ல நான் என் கணவனை மட்டமாத்தான் நினைப்பேன், நீ பெருசா நான் பெருசா என்றுதான் என் குடும்பத்துல இருக்கும் என்கிற ஒரு நிலை நம்மிடத்திலே வந்து விட்டால், இதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருமை என்று சொல்லி, இந்த பெருமை யாருடைய உள்ளத்துல அணு அளவு இருக்கிறதோ அவர்கள் மறுமையில் சொர்க்கம் செல்ல மாட்டார்கள். அப்ப உலக வாழ்க்கையும் கஷ்டத்தை நோக்கித்தான் போய் கொண்டிருக்கும், மறுமையிலேயும் அவர்கள் சொர்க்கம் செல்ல முடியாத ஒரு நிலை ஏற்பட்டுவிடும். இதை கவனத்தில் கொண்டு குடும்பத்தில் இருக்கக்கூடிய தம்பதிகள் நாம் நம்முடைய குடும்பத்தை இணைந்து வழி நடத்தக்கூடியவர்களாக, நன்மையான காரியத்தை நோக்கி வழி நடத்தக்கூடியவர்களாக, முன்னேற்ற பாதையை நோக்கி வழி நடத்தக்கூடிய நன்மக்களாக இருக்கணும். இறைவன் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக என கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.